பீஷ்மரே சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்ததே, எப்பேற்பட்ட குடும்பம் உங்கள் குடும்பம். சம்ஸ்திதே தீரத்தே பாண்டவ் பிருத்தாபால பிரஜாவதூஹு. இந்த தர்மத்தின் வடிவான தர்மபுத்திரர் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது, ரெண்டு கையாலையும் ஒரே சமயத்தில் அஸ்திரம் விடக்கூடிய சக்தி பொருந்திய அர்ஜுனன் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது, 10,000 யானை பொருந்தி இருக்கக்கூடிய பீமன் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது, ஞானத்துக்கே வடிவான சகதேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில், எல்லாத்துக்கும் மேலே இந்த பஞ்ச பாண்டவாள் 5 பேருமே என்னுடைய 5 பிராணன்கள்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வாசுதேவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது, உங்கள் குலத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால், இது யார் போய் யாரை காரணமாக சொல்ல முடியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? விதி, நீங்கள் பண்ண கர்மா. வேறு யாரும் காரணம் இல்லைன்னு சொல்கிறார் பீஷ்மாச்சாரியால். சொல்கிறாள், தர்மபுத்திரரை பார்த்து சொல்கிறாள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கஷ்டம் வந்திருக்குன்னா என்ன பண்ண முடியும்? சீத்தை சொல்கிற மாதிரி தான், ஆஞ்சநேய சுவாமி சீதையரை சொல்கிற மாதிரி தான், மான்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியாம். அம்மா ராமனை கணவனாக அடைஞ்சு, லக்ஷ்மணனை மச்சினனாக அடைஞ்சு, தசரதரை மாமனாராக அடைஞ்சு உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னானாக்க, இது யார் பண்ண பாபம் தெரியலையே, என்ன கர்மானு புரியலையே. எதி சீதா பி துக்கார்த்தா. அப்பேற்பட்ட சீதைக்கே இந்த கஷ்டம்னு சொன்னால், காலத்தை நான் என்ன சொல்லுவேன்? காலோகி துரதிக்ரமஹா. காலோகி துரதிக்ரமஹா, யாரும் காலத்தை ஜெயிக்க முடியாதுடான்னு விட்டாள். சீதைக்கே இந்த கஷ்டம் வந்திருக்குன்னா யாரும் ஜெயிக்க முடியாது. தர்மபுத்திரருக்கு கஷ்டம் வந்திருக்குன்னா யாரும் காலத்தை ஜெயிக்க முடியாது. அவா கர்மாவை அவா அனுபவித்து தீர்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு விட்டாள்.